தமிழ்நாட்டில் என்ன ஒரு லாக்அப் டெத் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கிறாங்க. அது உண்மையா நடந்துச்சா நடக்கலையா அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாம் பட்சம். பட் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, ஒரு பக்கம் நீட்டு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் ஜனநாயக ரிலீஸ். இந்த ரெண்டு பக்கம் நடுவுல இது ஒண்ணு நடந்துருச்சு, இதை பத்தி யாருக்கும் தெரியல, யாரும் பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. பட் உண்மையில அது நடந்துச்சா நடக்கலையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன நடந்துச்சு, காவல்துறை தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்படி ஒரு சட்ட விரோதமா ஒரு மது விற்பனை பண்ணிட்டு இருந்தாரு, அவரை பிடிச்சு உங்களுக்குள்ள வந்து கிடைச்சது. நாங்க வந்து ஆல்ரெடி வந்து என்னன்னா, இந்த செக்அப் எல்லாம் பண்ணுவாங்கல்ல, மருத்துவ பரிசோதனை அதெல்லாம் பண்ணி பண்ணி தான் கூட்டு வந்திருக்காங்க. லாக்அப்ல வச்சிருக்காங்க. லாக்அப்ல வைக்கும் போது மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாரு. திரும்ப அதுக்கப்புறம் அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு இருந்தோம். கூப்பிட்டதுக்கு அப்புறம் ரிட்டர்ன் வெளியே போகும்போது கூட அவர் திரும்பவும் மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. அதுக்கப்புறம் தான் ஹாஸ்பிட்டல் எல்லாம் அட்மிட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இப்படி நடந்துருச்சு, வேற எதுவுமே நாங்க பண்ணல, அந்த மாதிரி தான் அவங்களோட ஸ்டேட்மெண்ட் இருக்குது. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் ஆகுது. அவர் உண்மையில வந்து லாக்அப்ல ஏதோ ஒன்று ஆச்சா அப்படின்ட்டு, மயக்கடைஞ்சு தான் விழுந்தாரா அப்படின்னு சொல்றதுக்காக ஒரு வீடியோ, போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க ஒரு வீடியோ, சிசிடிவி கேமரால பதிவான வீடியோ வந்து அதுல ரிலீஸ் ஆகுது. அதுவும் பல நியூஸ் சேனல்ல நீங்க பார்த்திருக்கலாம், பார்க்காட்டினாலும் நான் போடுறேன், பார்த்துக்குங்க. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, கொஞ்ச நேரத்துல அடுத்தடுத்த வீடியோ வருது. எப்படி வருதுன்னா, அவர் போலீஸ் ஸ்டேஷன், அதாவது போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து அவர் வந்து மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்டிருக்காருல, அப்படி அனுமதிக்கப்பட்டதுக்கு அப்புறம் அவர் ஒரு வீடியோ வருது. தலையில மொட்டெல்லாம் அடிச்சிருக்காங்க, தலையில அடிபட்ட மாதிரி ஒரு வீடியோ வருது. அதுக்கப்புறம் அதில் உட்காந்து கேட்கிறாங்க, இன்னொரு பர்சன் கேட்கிறாரு. என்ன கேட்கிறாருன்னா, போலீஸ்காரங்க அடிச்சாங்களா, என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. ஆமா அடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. பல வித கருத்துக்களும் அதுல வருது. வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவர் இறந்துட்டாரு நியூஸும் வருது. இப்ப என்னன்னா அவர் இறந்துட்டாரு, சரிங்களா. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, லாக்அப்ல வச்சுதான் இந்த போலீஸ்காரங்க அடிச்சு பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி ஒண்ணு நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீதி கேட்டு வந்து நிக்கிறாங்க. இல்ல யாரும் அடிச்சாங்களா தலையில? போலீஸ்காரன் அடிச்சானா? எப்போ வச்சு அடிச்சான்? புரியல. தலையில அடிச்சாங்களா? அடிச்சு வெட்டு வந்துட்டா உனக்கு? சரி வீட்டுல இருந்து போலீஸ் பிடிச்சி நான் டக்குனு மாட்டிருக்கேன். மாட்டி விட்டு கூப்பிட்டு வந்துருப்பாங்க. சரி அவன் ரெண்டு வண்டி ரூபாய் ஏழு அடிச்சாங்க. இதுல ஒண்ணு இதுல ஒண்ணு தலையில. இப்ப என்னன்னா, இது உண்மையா நடந்துச்சா நடக்கலையாலாம் விசாரணை நடத்தி தெரிய வந்தாதான் தெரியும். அதுக்காக வந்துட்டு இதுக்கெல்லாம் சேர்ந்து நான் முட்டு கொடுக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா, நான் என்னால முட்டு கொடுக்க முடியாது. என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது நான் ஒண்ணே ஒன்று சொல்றேன், இங்க பலவிதமா பல இடத்துல பல தப்புகள், பல அரக்கர்கள், பல சிறு குழந்தைகளை என்னென்னமோ பண்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது. ஏன்? நான் ஒண்ணே ஒண்ணு கேட்கிறேன். அதே மாதிரி பல பெண்களை வந்து சீரழிச்சவங்களும், கிட்டத்தட்ட 50 பெண்களை சீரழிச்ச அவங்க எல்லாம் வந்து போலீஸ் புடை சூழ வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை கட்டிட்டு அசால்ட்டா போறாங்க. ஏன் அவங்களுக்கு எல்லாம் எதுவுமே நடக்கல? அது போக ஆணவ படுகொலை அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு நடக்குது. நடந்தவங்க எல்லாம் அவ்வளவு தெனாவட்ட அவ்வளவு அழகா நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. என் குடும்பமே சேர்ந்து கொண்டா கூட அவங்க எல்லாம் அசால்ட்டா நடந்து போறாங்க. ஏன் அவங்களுக்கு எதுவுமே நடக்கல அப்படின்னு தான் என் கொஸ்டின். இங்க ஒண்ணு நடக்குது, இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குதுன்னா பாமர மக்களுக்கு மட்டும் தான் நடக்குது. எஸ், அவங்க குற்றம் செஞ்சவங்க தான், அதுக்காக நான் அவங்களை தூக்கி வச்சு இங்க பேசலாம். ஆனா எல்லாமே உயிர் தானேன்னு கேட்கிறேன். இங்க பல விதத்துல பல தவறுகள் செய்யறவங்க இருக்கிறாங்க. குட்டி குட்டி தவறுகள் செய்யறவங்க இருக்காங்க, பெரிய தவறுகள் செய்யறவங்க இருக்கிறாங்க, வேணும்னே செய்யறவங்க இருக்கிறாங்க, வயிற்று பசிக்காக செய்யறவங்களும் இங்க நிறைய பேர் இருக்காங்க. அதை நான் இங்க நியாயப்படுத்தி இங்க பேசவே விரும்பல. என்னதான் வயிற்று பசியா இருந்தாலும் எனக்கு நேர்மையா உழைச்சு சாப்பிட்றவங்களதான் என்னை பொறுத்த வரைக்கும் ஓகேவா எனக்கு தோணும். ஆனா ஒரு சில விஷயத்துல தவறான விஷயங்களுக்கும் தவறான பாதைகளுக்கும் செயற்கை சரியில்லாம போறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி செயற்கை சரியில்லாம நிறைய பேர் வாழ்க்கையை இழந்தவங்களாம் நடந்திருக்கு. பட் இந்த மாதிரி நடக்கிறத வந்து நான் ஏற்றுக்கொள்வேனான்னு கேட்டீங்கன்னா சத்தியமா இல்லை. அதுக்குதான் இங்க ஒரு சட்டம்னு ஒண்ணு இருக்குது. அந்த சட்டம் அப்ப என்னத்துக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் ஆகுது. பல விதத்துல இப்ப நீங்க பாத்தீங்கன்னா குற்றமே செய்யாதவங்க எல்லாம் தண்டிக்கப்பட்டிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா அஜித்குமார் அவர்கள் கேஸ் போன இயர் நடக்கும் போதெல்லாம் வந்து மிகப்பெரிய அளவுல பேசப்பட்டுச்சு. ஆனா அப்பெல்லாம் யாருமே பெருசா வாய் திறந்த மாதிரி எனக்கு தெரியல ஆளுங்கட்சி தரப்புல இருந்து. பட் இங்கேயும் அதே மாதிரி நடக்குதான்னு கேட்டீங்கன்னா நடந்திருக்கு. என்ன நடந்திருக்குன்னா, இப்போ கன்னியாகுமரியில் நடந்துச்சு, ஆளுங்கட்சி தரப்புல இருந்து போய் பேசியிருக்காங்க, இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான இழப்பீடுகளும் கொண்டு போய் கொடுக்க போயிருந்தாங்க. பட் இங்கே அடுத்ததும் ஒன்று நடக்குது. இதை வச்சு இங்க அரசியல் பண்றதுக்கு பல பேர் இருக்கதான் செய்வாங்க, இல்லைன்னு இங்க சொல்லவே இல்லை. ஏன்னா டிவிக்கு அரசு ஒரு தப்பு பண்ணிச்சுன்னா முன்னாடியோட இப்போ வந்து அவங்க ஆட்சி அமைச்சிருக்கிறது ஒரு எப்படி சொல்றது, பல பேருக்கு ஒரு வன்மத்துல தான் இருப்பாங்க. அந்த வன்மத்துல இருக்கும்போது ஒரு தவறு ஒண்ணு சின்னதா நடந்தா கூட அதை துருவி பெருசாக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க பல பேர் அறிஞ்ச விஷயம்னு நினைக்கிறேன். அதனால இதையும் கம்பேர் பண்றேன்னு கேட்டீங்கன்னா இல்ல, டிவிகே அரசு இதை பார்த்து பக்குவமா ஹேண்டில் பண்ணும் தான் நான் சொல்றேன். ஏன்னா காவல்துறை அவர்கள் முதலமைச்சர் நேரடி கட்டுப்பாட்டுல இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் தெளிவா இன்னும் கொஞ்சம் இதை உன்னிப்பா கவனிங்க,
இப்போ சும்மா கிடையாதுங்க இது. இப்போ இந்த மாதிரி ஒண்ணு நடந்திருக்கு, இது உண்மையாகும் பட்சத்தில் அப்ப இது தவறு தானே. நம்ம போன அரசை குற்றம் சாட்டும் போதுல நமக்கு ஒண்ணு, நம்மளுக்கும் இதுல அரசுல நடக்கும்போது தப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. இது நடந்துச்சா நடக்கலையெல்லாம் ரெண்டாவது பட்சம். விசாரணை நடந்து அந்த விசாரணை நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் கிடைச்சாதான் உண்டு.